இவங்க தான் ஃபேமஸ் டான்சர் ரித்திகா. ரித்திகா மேடம், ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், ரிசப்ஷன் எங்க இருக்கு? ரிசப்ஷன் ஏரியா எங்க இருக்கு? எஸ் மேடம். ரிசப்ஷன் ஏரியா எங்க இருக்கு? மேடம் இங்க இருக்கு, வாங்க ப்ளீஸ். இந்த இடம் எவ்வளவு நாய்ஸியா இருக்கு. டிஸ்கஸ்டிங். பணக்காரி போல தெரியுது. அந்த நாள் எப்போ வரும்? இந்த மாதிரி ஒரு பணக்காரி என்ன தேடி என் பின்னாடியே அலையணும். இது ஒரு சோதனை காலம் நண்பர்களே. மிக அற்புதமா 2 பேரும் தன்னுடைய திறமைகளை நிரூபிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. Yes ma'am, how may I help you? ரித்திகா நேம்ல ரூம் ரிசர்வேஷன் பண்ணிருக்கேன். Just let me check. பாவம் மஞ்சரி இந்த போட்டியில தோத்து போயிட்டா. The best dancer of this year is ரித்திகா. Amol, எஸ் மேடம். மேடமோட லக்கேஜை ரூம்க்கு கொண்டு போ. இந்தா சாவி. முதல்ல இந்த நாய் அடக்குங்க இல்ல. சாரி மேம், நீங்க கொஞ்சம் ரூம்க்கு போங்க. அதுக்குள்ள அந்த டாகை கட்டுப்படுத்திடுறோம். வாங்க மேடம். உடம்புலயே இவ்வளோ நகைகள் இருக்குன்னா பாக்ஸில் எவ்வளோ இருக்கும்? போதும், இவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சாலே போதும். இவங்களுக்கே எந்த குறையும் இல்லையே. சொல்லப்போனால் திருடுனா கூட தெரியாது. இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்க வைப்பீங்க? ரூம் எங்க இருக்க? இதோ மேடம் வந்துருச்சு. இவளுக்கு ரூமுக்கு போகிறதுக்கு கூட வண்டி தேவைப்படுது. என்கிட்ட சேஞ்ச் இல்ல. நீங்க இங்க இருந்து போலாம். ஓகே மேடம். சேஞ்சு இல்லையா? உன் சில்லறை எடுக்க நான் கண்டிப்பாக வருவேன். அப்போ பாரு. இந்த தடவை இந்த போட்டியில நீ ஜெயிக்க மாட்ட ரித்திகா. ஓ காட், திரும்பவும் அதே நம்பர். இப்போ எந்த தலைவலி வந்ததோ தெரியல. ஹலோ மேம். சரி மேம். மேம் ஒரு நிமிஷம் மேம், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே.
சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். சார் ஒரு மேடம் இங்க வந்தாங்களே. யாரு? வேற யாரு சார்? ரூம் நம்பர் 205. எனக்கு தெரியாது சார். அவங்க பேரு ரித்திகா மேடம். என்ன தெரியல சார், என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. மேனேஜர் அனுப்பு, மேனேஜர் கூப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சார் ப்ளீஸ் அவங்க ரூம்க்கு கொஞ்சம் போங்க சார். என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிட்டு வாங்க. ஆனா நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் தானே. ஐ நோ சார். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் our ப்ராப்ளம் ஆல்சோ. சொல்ல போனா மஞ்சுரி மேடமோட டியூட்டியும் முடிஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா ப்ரெஷர் கொடுக்குற கிளைண்ட்ஸை நீங்க தானே ஹேண்டில் பண்ணுவீங்க. சரி பாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. நீயா? நீ என்ன ஃபாலோ பண்றியா? ஏய் இல்ல நான் உன்னை ஃபாலோ பண்ணல ரித்திகா. நான் இந்த ஹோட்டலோட அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜரா? அதுவும் நீயா? இந்த வேலைக்கு நீதான் லாய்க்கு. இதை விட பெட்டர் ஜாப் உனக்கு கிடைக்காது. ரித்திகா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத. இந்த ஜாப் எனக்கு நல்லா தான் இருக்கு. ஓ ப்ளீஸ், உளறத நிப்பாட்ட. இங்க யாரு ஏமாத்த வந்திருக்குன்னு சொல்லு. ரித்திகா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் பழைய மாதிரி இல்ல, நான் மாறிட்டேன். இந்த நாடகத்தை வேற எங்கேயாவது போய் நடத்த. சரி, என்னோட பணம் என்னாச்சு? மறந்துட்டியா? என்னுடைய மொத்த பணத்தையும் திரும்ப தரேன்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்த. ப்ளீஸ் ரித்திகா, அது எல்லாத்தையும் மறந்துடு. என்ன உன்னோட காதல் வலையில சிக்க வச்சு என்னுடைய மொத்த பணத்தையும் பறிச்சுட்டு நீ ஓடி போயிட்ட. இப்ப ஈஸியா மறந்துருன்னு சொல்ற. இந்த தடவை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்ல போறேன். ரித்திகா ப்ளீஸ் இந்த மாதிரி எதுவும் பண்ணாத. ரித்திகா ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, என் வாழ்க்கை பாழாயிடும். நாளைக்குள்ள என் மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கற. கொண்டு வந்து கொடுக்கலன்னு வையேன், ஜெயில கம்பி என்றதுக்கு தயாராயிரு. சரி, நான் முயற்சி பண்றேன். வாயம் பயோஸ்கோப் பார்க்கலாம். என்கிட்ட காசு இல்ல. என்கிட்ட காசு இருக்கு, வா. என்னையும் பார்க்க விட. கொஞ்சம் இரு, ரொம்ப நல்லா இருக்கு. பிக்சரே முடிஞ்சு போயிரும். ராஜு, உள்ள வேற என்னமோ தெரியுது. டெட் பாடி. நிஜமாவே இதுக்குள்ள டெட் பாடி இருக்கு. அங்கிள், இதுக்குள்ள டெட் பாடி இருக்கு. மம்மி, இதுக்குள்ள டெட் பாடி இருக்கு. வாங்க. இதுல உண்மையாவே டெட் பாடி இழுத்துட்டு போறாங்க. கமான் மகாராஜா, நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கிளம்பிடு, இல்லைன்னா வசமா நீ மாட்டிப்ப.
அட எங்க கிளம்பிட்ட? எங்கேயும் இல்ல. ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்க? நான் ஒன்றும் பயப்படல. உனக்கு தெரியுமா, வெளியில பெரிய கலாட்டாவே நடந்திருக்கு. கலாட்டாவா? அங்க பயோஸ்கோப் பிலிம்ல ஏதோ ஒரு பிணம் தெரியுது. சிஐடியை கூப்பிட்டுருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க. அட என்னோட சாப்பர் எங்க இருக்கு? ரஞ்சித், அட என்னோட சாப்பர் எங்க? எனக்கு தெரியாது. இந்த டப்பால தான் வச்சிருந்தேன். நேத்து தான் ஷார்ப் பண்ணி கொண்டு வந்தேன். ரகு உள்ள வந்தான், டைனிங் ரூமுக்கு எடுத்துட்டு போயிருப்பான். அட என்னடா இது, எதையாவது எடுத்துட்டு போயிடுறாங்க. சார் சார் கதவு தருங்க. அந்த ஒரு நிமிஷம் வரேன். என்ன? கீழே வாங்க சார், சிஐடி டீம் உங்களை கூப்பிடுறாங்க. சார், கொலையை யாரோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. அதை பயோஸ்கோப் ரெக்கார்டிங் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஃபிலிம் ரீலிங். இத பத்தி தெரிஞ்சவங்க தான் இத பண்ணிருக்கணும். அவங்க யாரா இருந்தாலும் கொலைகாரனை உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வர பாக்குறாங்க. ஆனா எதுக்கு? சார், ஒருவேளை பழி வாங்குற எண்ணமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹோட்டல் பேரை கெடுத்துருக்க பார்க்கலாம். இந்த பயோஸ்கோப் ஃபிலிமை நம்ம லேப்டாப்க்கு கனெக்ட் பண்ணு. சார். நிஷாந்த், நேத்து நைட்டு டியூட்டில நீ தானே இருந்த? ஆமா சார். நேத்து நைட்டு நீ இங்க யாராவது இருக்கிற மாதிரி பாத்தியா? யாராவது இங்க பயோஸ்கோப்பை பார்த்துட்டு இருந்தாங்களா? இல்ல சார், சொல்லப்போனா பசங்க பிக்சர்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எங்க பெல்பாய் அமோல் தான் இதை ஆப்ரேட் பண்ணுவான். அவங்களுக்கு படங்கள் ரொம்ப பிடிக்கும். எங்க இருக்க அமோல்? இங்க தான் எங்கேயோ இருப்பான். எங்க அவன்? ஃப்ரெடி, அமலுக்கு ஃபோன் போடு. அவன் நம்பரை கூட. சார். எல்லோரும் வாங்க. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணு. கொஞ்சம் பிரைட் பண்ணு. எத்தனை மணிக்கு செக் இன் பண்ணாங்க? சார் கிட்டத்தட்ட நைட் 9 மணிக்கு. இங்க செக் இன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க யாராவது மீட் பண்ணாங்க? சார், நாங்க எப்படி அதை சொல்ல முடியும்? அவங்க செக் இன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு நாங்க கண்டுக்கிறது இல்ல சார். இதுதான் நீ சொல்ற ஆன்சரா? ஒருத்த கொலை பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஹோட்டலுக்கு வெளியில இருக்கிற பயோஸ்கோப்ல ஜாயின் பண்ணி இருக்கா. அதையெல்லாம் கண்டுக்கிறது இல்ல நீ சொல்ற? என்ன இதெல்லாம்? இங்க கொலை நடந்திருக்கு. அந்த கொலைகார ஹோட்டலுக்குள்ளதான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க. இத பாரு, போய் கவனமா பாரு. பாடி இழுத்துட்டு போறவன் யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியல சார். சொல்ல போனா இதெல்லாம் பார்த்துட்டு நானே அதிர்ச்சியில இருக்கேன். யார் பண்ணிருப்பாங்களோ? சார், இந்த மாதிரி துணியை நான் லாண்ட்ரி ரூம்ல பார்த்தேன். லாண்ட்ரி ரூமுங்க?
ரித்திகாவை கொன்னுட்டு இங்க வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. யாரும் எப்படி இதை பார்க்காம இருந்தாங்க? எந்த இடத்துலயும் ரத்தக்கரியே இல்ல, சுத்தம் பண்ணிருக்காங்க. ஆனா நடந்ததை யாரும் எதையும் பார்க்கல. நீங்க யாரும் எதையும் பார்க்கலையா? ஒரு பணத்தை இங்க இழுத்துட்டு வந்திருக்காங்க, ஆனா ஹோட்டல்ல ஒரு ஆள் கூட இதை பார்க்கல. இது எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் இந்த லாண்டரியில வேலை நடக்கும்? சார், இது ஹில் ஸ்டேஷன் ஹோட்டல். அதனால நைட் 11 மணிக்கு எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். ஸ்டாஃபும் கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் தான் ஹோட்டலுக்குள்ள இருப்பாங்க சார். சரி, ரித்திகா எந்த ரூம்ல தங்கி இருந்தா? ரூம் நம்பர் 205. ரூம்ல இருந்து வியூ நல்லா தெரியுது. சார், 1 வருஷத்துக்கான பேக்கிங்கோட இவ வந்திருக்கா. அவங்க லக்கேஜை யாரும் ரூமுக்கு கொண்டு வந்தது? சார், அமோல் தான். அவன் எங்க ஹோட்டலோட பெல் பாய். அமோல், அவனுக்கு பயோஸ்கோப்பையும் நல்லா ஆபரேட் பண்ண தெரியும். அதே நேரத்தில் சாமானையும் கொண்டு வந்து கொடுக்குறான். சரி, லக்கேஜ் இவ்வளவுதான் இருந்ததா இல்ல இன்னும் இருந்ததா? சார், எனக்கு தெரியாது. நான் லேட்டாக வந்தேன். மஞ்சரி மேடம்க்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க மேனேஜர் டியூட்டியில் இருந்தாங்க. எங்க மஞ்சரி மேடம்? சார், இப்போ அவங்க ஆஃப் டியூட்டியில் இருக்காங்க. நைட்டு வந்துருவாங்க. எஸ் சார். அதுல ரித்திகா மேடமோட ஜுவல்லரிஸ் இருந்தது. ஜுவல்லரியா? இதுல வெறும் மேக்கப் பொருட்கள் தான் இருக்கு. அப்படி இருக்க சான்ஸே இல்ல. கொலகார எல்லா ஜுவல்லரியும் எடுத்துட்டு போயிருக்கணும். நகைகளை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ரித்திகாவை கொலை பண்ணிருக்கணும். அது இல்லாம இதை யாரோ நல்லபடியா ரெக்கார்டிங்கும் பண்ணிருக்காங்க. சரியான கில்லாடியா இருப்பான் தயா, சரியான கில்லாடி தான். சார், ஒரு நிமிஷம். கிச்சன் சாப்பர் சார். சார், இது என்னோட சாப்பர். இந்த சாப்பர் எப்படி இங்க வந்துச்சு? அது தெரியாது சார், காலையில இருந்தே கிச்சன்ல இல்ல. இந்த சாப்பர் வச்சுதான் கொலகார ரித்திகாவை கொலை பண்ணிருக்கணும். சொல்லு, இந்த சாப்பர் இங்க எப்படி வந்தது? சொல்லுங்க சீக்கிரம். சார், நான் இதை பத்தி ரஞ்சித் கிட்டயே கேட்டேன். இது ரகு கிட்ட இருக்கிறதா அவன் தான் சொன்னான். நானும் ரகு கிட்ட போய் கேட்டேன், ஆனா அவன்கிட்ட இல்ல. அதோட சார், அதை இப்ப பார்த்தா இங்க இருக்கு. யார் இந்த ரஞ்சித்? சார், எங்க ஹோட்டலுடைய செஃப் சார். இப்ப எங்க அவ? தெரியாது சார். விசித்திரமான ஹோட்டலா இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் மாயமா மறைஞ்சிடறாங்க, இல்லைன்னா ஆஃப் டியூட்டியில போயிடுறாங்க. கடைசியா நீ ரஞ்சித்தை எங்க பார்த்த? சார், நான் கிச்சன்ல தான் பார்த்தேன். இங்க ரஞ்சித்தை தவிர வேற யாராவது செஃப் இருக்காங்களா? இல்ல சார், ஆக்சுவலா கிச்சனோட மொத்த வேலையும் நானும் ரஞ்சித் தான் பாத்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனா 100-150 பேருக்கு என்னால தனியா சமைக்க முடியும். சார், என்ன? ஃப்ரெடி, ஏப்ரன். ஏப்ரனா? வேற என்ன இருக்கு? ரஞ்சித். அப்படின்னா இந்த கொலை கண்டிப்பா ரஞ்சித் தான் பண்ணிருக்கணும். சத்தம் இல்லாம ஓடி இருக்கா. ஆனா சார், அமலும் தான் ஓடி போயிருக்கான். ஒருவேளை அமோல் ரஞ்சித் 2 பேரும் கூட்டு களவாணிகளோ? ஃப்ரெடி, என்னாச்சு? என்னாச்சு? நகைங்க. தயா சார், அதாவது ரஞ்சித் முதல்லயே ரித்திகாவை கொன்னுட்டு அவ பாடிய லாண்டரியில ஒளிச்சு வச்சிருக்கான்.
அப்புறம் வேலையை முடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம போயிடலான்னு நகையை இங்க உடிச்சு வச்சிருக்கா. அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு. உங்ககிட்ட ரஞ்சித்தோட நம்பர் இருக்கா? சலோங்கி, என்ன தெரிஞ்சது சொல்லு. அதே டிபிக்கல் ஸ்டைல் தான் பாஸ். ஒரே அடியில ஆட்டத்தை முடிச்சிட்டோம். இத சொல்லத்தான் நீ ஃபோன் பண்ணியா? இல்ல, கொலகாரன் ஒருத்தன் இல்ல 2 பேருன்னு சொல்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். என்ன 2 கொலைகாரனா? 2 கொலைகாரங்கன்னு எப்படி நீ உறுதியா சொல்ற? பாஸ், 2 வெப்பன்ஸ் இருக்கு. அப்ப கொலகாரனும் 2 பேர் தானே? அதாவது கன்னத்துல ஒரு காயம் இருக்க, அது ஒரு வெப்பனால, வயித்துல இருக்கிறது இன்னொரு வெப்பனால, அதையா சொல்ல வர? சார், கன்னத்துல இருக்க காயத்தை பாருங்க. காயம் வளைஞ்சிருக்கு. இதுல இருந்து ஒண்ணு கிளியர் ஆகுது. அந்த கத்தியில கண்டிப்பா பல்லு இருந்திருக்கும். அதாவது இந்த கன்னத்துல இருக்கிற காயங்கள் அது இந்த சாப்பரால ஆகல, வேற வெப்பன் இருந்திருக்கு. அப்படின்னா 2 பேர் இருந்திருக்காங்க தயா. 2 பேருக்கிட்டையும் வேற வேற வெப்பன்ஸ் இருந்திருக்கு இல்லையா? ஒருத்தன் கன்னத்தை கட் பண்ணிருக்கான், இன்னொருத்தன் வயித்த. ஆனா 2 பேரும் ஒன்னாவும் வரல. ஒன்னா வரலன்னா என்ன அர்த்தம்? பாஸ், முதல்ல வந்த நபர் கன்னத்தை தாக்கியிருக்கான். இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு இதெல்லாம் புரியாது ஃப்ரெட்டி. டீஆக்சினேஷன் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, இல்ல. தெரியும். இத பாரு, உடம்புல இருந்து ரத்தங்கள் வெளியே கசியும் போது ஆக்சிஜன்ல இருக்கிற பிரஷர்னால ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் அழிய ஆரம்பிக்கும். அதன் காரணமா பிளட் அப்படியே கருப்பா மாறிடும். இவ கன்னத்துல இருந்த காயம் இருக்குல்ல, அது அதிகமா கருப்பா இருந்தது. ஆனா வயித்துல அப்படி இல்ல. இந்த 2 தாக்குதலுக்கும் நடுவுல இருந்த நேரம் 30ல இருந்து 40 நிமிஷம். திருடன் திருடிட்டு போறான். அதுக்கப்புறம் 30-40 நிமிஷத்துக்கு அப்புறம் உண்மையான கொலைகாரன் வரான். அவன் தான் சாபரால ரித்திகாவை கொலை பண்றான். சலோங்கி, இந்த பெரிய சாப்பர்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது? சார், நிறையவே கிடைச்சது. ஆனா அது எல்லாத்தையும் ரஞ்சித்தோட ட்ரெஸ் கூட மேட்ச் பண்ணி பார்த்தாகணும். அது ரஞ்சித் தானான்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப செக் பண்ணுங்க. கண்டிப்பா அது ரஞ்சித்தா தான் இருக்கணும். எல்லா ஆதாரங்களும் ரஞ்சித்துக்கு எதிராக தான் இருக்கு. சார், ரஞ்சித்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணணும் தயா? ரஞ்சித்துக்கு ஒரு பூஜையை போட்டுடலாம். சார், இந்த பக்கம். சார், ஏய், நில்லு, இல்லைன்னா சுற்றுவேன். சார், இது ரஞ்சித்தோட ஃபோன். அதனாலதான் ரஞ்சித்தை விட்டுட்டு அமல் கிட்ட நம்ம வந்துட்டோம். ரஞ்சித்தோட ஃபோன் அதை உடைக்க நீ ட்ரை பண்றியா? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். ஹோட்டல்ல இருந்து எதுக்கு ஓடுன? சார், சார் எழுந்துடா. சார், சார், நேத்து நைட்டு நான் பயந்து போயிட்டேன். ரித்திகா மேடம் ரூமுக்கு கொலை பண்றதுக்காக போயிருந்தேன். நான் அங்க போனேன். நான் போகும்போது கதவு ஏற்கனவே திறந்திருந்தது. அங்க வந்த ரஞ்சித். எப்போ நீங்க இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சதை நான் பார்த்தேனோ அப்ப இருந்து உங்களை மீட் பண்ணி என்னோட காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நிஜமாவே புரியல. உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நாங்க புஷ்தபா ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க ஒரு வாட்டி நீங்க வந்து என்னுடைய சமையலை பாராட்டி பேசுனீங்க. அன்னைக்கே உங்களை நான் மனசுல பதிய வச்சுட்டேன். வாட் ரபேஷ்? ஒரு கேவலமான ஹோட்டலுக்கு நான் வந்திருக்கேன். அத்தனை பேரும் ஏன் பின்னாடியே அலையுறாங்க? லீவ். I said leave. I said get out. சரி, ரஞ்சித் ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு அந்த மேட்டரை நீ இன்னும் சொல்லவே இல்லையே. இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்க, பூஜை தான். சொல்றேன் சார். சார், அன்னைக்கு ரஞ்சித்தோட போனை என்னை மறைச்சு வைக்க சொன்னாங்க சார்.
ஏய் நில்லு, இப்ப நிக்கலனா சுற்றுவ. இந்த கயிறு அவரு. வாங்க மேனேஜர் மஞ்சரி அவர்களே, அவசரமா எங்க கிளம்புறீங்க? எங்கேயும் இல்ல சார். எங்கேயும் இல்லையா? அப்ப இவனை யாரு கட்டி போட்டது? நான் உங்களுக்காக தான் இவனை கட்டி போட்டு வச்சிருந்தேன். ஆஃப் டியூட்டில இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்றீங்களா? நீங்க இவன் கிட்ட இருந்து உண்மையை வரவழைப்பீங்கன்னு தான் இவனை கட்டி போட்டு வச்சிருந்தேன். அப்போ உண்மையா வரவழைக்கிறதுக்காக. அப்ப சொல்லுங்க ரஞ்சித் அவர்களே, என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார். ரித்திகாவை கொலை பண்ண, அவ நகையை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு கொலைய ரெக்கார்டிங் பண்ற. அப்புறம் அந்த ரெக்கார்டிங்க பயாஸ்கோப்லயோ ஜாயின் பண்ணியிருக்க. இது எல்லாம் பொய் சார். இது உன்னோட போன் தானே? இதுலதான் ரித்திகாவோட கொலைய ரெக்கார்டிங்கும் பண்ணி இருக்க. சொல்லு. நான் கொலை பண்ணல சார். கொலை பண்றதா இருந்தா நான் எதுக்கு இவ்வளவு பெரிய டிராமா பண்ணணும் சார்? சொல்லு தாரிகா. அதான் சொன்னே, அந்த சாப்பர்ல ரஞ்சித்தோட ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பா கிடைக்கும்னு. வேற என்ன தெரிஞ்சது? சார், ரித்திகாவோட வயித்துல இருந்த காயத்துல ஒரு அனிமலோட முடி கிடைச்சது. நாயோட முடி. சரி வை. தயா, தாரிகா தான் இப்ப போன் பண்ணா. ரித்திகாவோட வயித்துல இருந்த காயத்துல அதுல நாயோட முடி இருந்ததா? நாயோட முடியா? ஆமா. என்ன சார் இது? ரித்திகா ஹோட்டலுக்கு எந்த நாயும் கொண்டு வரலையே. சார், ஒருவேளை கொலகாரனோட நாயோட முடியா கூட இருக்கலாம். அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கொலகாரன் யாரு? சார், இப்ப இந்த 4 பேருமே சந்தேகத்துக்குள்ள இருக்காங்க. ஒன்னு இந்த மேனேஜர் மஞ்சரி. ஏன்னா இந்த மேடம் ஆஃப் டியூட்டில இருக்கும்போதும் சூப்பரான வேலையெல்லாம் பாக்குறாங்க. இன்னொன்னு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சுஷாந்த். அவ ஆன் டியூட்டில இருக்கும்போதே அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யாருக்கும் தெரியல. பாக்கி 2 பேரு ரஞ்சித் அப்புறம் அமோல். கொலகாரன் இந்த 4 பேர்ல ஒருத்தன் தான். ஒன்னு மஞ்சரி, அப்படி இல்லைன்னா ரஞ்சித். இவங்க இல்லைன்னா சுஷாந்த், இல்லைன்னா அமோல். 4 பேரையும் ஒன்னா விசாரிக்கலாம். ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை மறுபடியும் செக் பண்ணலாம். சுஷாந்த், ரஞ்சித், அமோல் அண்ட் மஞ்சரி 4 பேரும் தயாரா? அதாவது கதை கேட்கறதுக்கு. ரித்திகாவின் மரண கதை. மஞ்சரி, அன்னைக்கு ராத்திரி மஞ்சரி ரித்திகாவோட ரூமுக்குள்ள போறா, அவளை மீட் பண்றதுக்காக. அந்த நேரத்துல ரித்திகாவுக்கும் மஞ்சரிக்கும் வாக்குவாதம் நடக்குது. ஏன் வாக்குவாதம் நடக்குது? ஏன்னா ரித்திகா தான் மஞ்சரியோட முகத்தை வாக்குவாதம் நடக்கும்போது மஞ்சரி ரித்திகாவோட முகத்துல அதே மாதிரி காயத்தை ஏற்படுத்துறா, தன்னோட கத்திய வச்சு. அதையும் நாங்க சொல்றோம். அவ அமோல கூப்பிட்டா. ஏன்னா அமோலால தான் ரித்திகாவோட பாடியை எங்கேயாவது மறைக்க முடியும். அமோலை பத்தி தெரியும்ல, பணத்துக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. அவ அம்மா அப்பாவை கூட அவன் வித்துருவா. என்ன அமோல், கரெக்டா? எப்ப மஞ்சரி அமோலை கூப்பிடுறதுக்கு போனாலோ அப்ப அந்த ரூமுக்கு இன்னொருத்தர் வந்தார், ரஞ்சித். இந்த ரஞ்சித் ரித்திகாவை கொலை பண்றதுக்காக அங்க வந்தான், இந்த சாப்பரை வச்சு.
மஞ்சரி அமோலுக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அமோலும் பணத்தை மறைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்ப இது எல்லாத்தையும் இந்த ரஞ்சித் கபோர்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜாலியா ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. எப்போ அமோல் ரித்திகாவோட பாடிய மறைக்க எடுத்துட்டு போனானோ அப்ப அவ எதை பார்த்தான்? ரித்திகாவோட கழுத்துல இருந்த நகைய பார்த்திருக்கா. மனசு மாறிடுச்சு. கழுத்துல இருந்த நகைகளை திருடிட்டான். அமோல் நகைகளை மறைக்க போன போது அங்க யாரோ உள்ள வர்ற சத்தம் கேட்டுச்சு. அந்த நேரத்துல ரித்திகாவுக்கு மயக்கமும் தெரிய ஆரம்பிச்சது. அமோல் போனதுக்கு அப்புறம் அங்க எந்த ஆள் வந்தானோ அவ கீழே கிடந்த கத்திய கையில் எடுத்தான். அந்த கத்தி தான் நீ கொண்டு வந்தது. அத வச்சுதான் ஒரே போடா போட்டிருக்கான். ரித்திகாவோட வயிற்றுல பட்டுச்சு. பாவம் அந்த ரித்திகா செத்து போயிட்டா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரஞ்சித் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அதனால இந்த சீனு அவன் போன் ரெக்கார்டிங்ல இல்ல. அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ரஞ்சித் அந்த வீடியோவை பயோஸ்கோப் பிலிம் கூட ஜாயின் பண்ணிட்டான். ஏன்னா சிஐடிக்கு தெரியணுமாமா, ஏன்னா மாட்டிக்க மாட்டார்ல. அதே மாதிரி அமோல பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணத்தை கொஞ்சம் கறக்கலாம்ல. ஆனா கேம் மாறி போச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அங்க அமோல் எப்போ அந்த நகைகளை கோதுமை மாவு மூட்டைக்குள்ள மறைச்சு வச்சுட்டு வந்தானோ அங்க அவன் ரித்திகாவோட பாடியை பார்க்காமலே நேரா லாண்ட்ரி வரைக்கும் போயிட்டு அங்க அதை ஓரமா வச்சுட்டான். எங்களுக்கு இங்க என்ன கேள்வி இருக்குன்னா, இந்த ஆள் யாரு? யார் அந்த 4வது ஆளு? அதாவது ரித்திகாவை கொண்ட அந்த 4வது ஆள் யார்? அந்த 4வது ஆள் ரித்திகாவோட வயிற்றில் இருந்த காயங்கள், அதுல எங்களுக்கு கிடைச்சது ஒரு மிருகத்தோட முடி, ஒரு நாயோட முடி. என்கிட்ட நாயெல்லாம் இல்லைங்க சார். நாயினாலே எனக்கு ரொம்ப பயம் சார். வாய் மூடு. பயப்படுறியோ இல்ல அன்ப காட்டுறியோ? இதெல்லாம் ஹோட்டலோட சிசிடிவி கேமராவில் அதோட ஃபுட்டேஜில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இது யாரு? யாரா இது? யாருன்னு கேட்டேன். சார், நான் என்னதான் பண்ண முடியும்? அவ என்ன பைத்தியமாக்கி வச்சிருந்தா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஒரு நல்ல மனுஷனை மாற பார்த்தேன். அந்த சந்தர்ப்பத்தை அவ எனக்கு கொடுக்கல. அதனால தான் யோசிச்சேன். நிரந்தரமா அவளோட வாயை மூட நினைச்சேன். நீ எப்படியோ அவளோட வாயை மூடிட்ட. ஆனா உன் நிலைமை தூக்கு மேடைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. தெரிஞ்சுதா? இப்ப நீங்க 3 பேரு, ரஞ்சித், அமோல் அண்ட் மஞ்சரி, நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்களும் குற்றவாளிங்க தான். கண்டிப்பா உங்க 3 பேருக்கும் கடுமையான தண்டனை காத்து இருக்கு.